முதல்ல சொன்ன வாக்குறுதிய முழுமையாக நிறைவேற்றப்படணும். அது உரிமை தொகையா இருக்கட்டும், கடன் தள்ளுபடியா இருக்கட்டும், இப்படி எல்லா விஷயங்களையும் அவங்க முதல்ல நிறைவேற்றணும். 2வது காலி பணியிடங்கள். அரசு துறையில பல்வேறு துறைகள்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகத்துல நீங்க காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான என்ன ஏற்பாடு? எந்த மாதிரி நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிரான்ஸ்பரண்டா எந்த விதமான லஞ்ச லாவண்ய சிபாரிசு எதுவுமே இல்லாம நாம அதை நிரப்புறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதை நிரப்புறதுக்கான எதிர்பார்ப்புங்கிறது தமிழக மக்களிடம் இருக்கு. மக்களுக்கு எதிரான திட்டங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்தபோது தமிழக மக்களால், தமிழக சட்டமன்றத்தால் தடுத்து நிறுத்தப்பட்ட விஷயங்கள், அது எதையுமே நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு தான் இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த வாக்களித்த மக்களுக்கு வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பாக இதுதான் இருக்கு. பிரதானமா போதையை ஒழிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த போதையை ஒழிப்பதற்கான என்ன நடவடிக்கை, அப்ப வருவாயை பெருக்குவதற்கான என்ன நடவடிக்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த பட்ஜெட்ல தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நானும் அதுதான் எதிர்பார்க்குறேன். கடந்த கால இதில் பார்த்தீங்கன்னா கட்டிடங்களுக்கு சொத்து வரியெல்லாம் ஏற்றுனாங்க. அது இப்போது பார்த்திங்கன்னா நம்ம சேலத்திலே பார்த்திங்கன்னா செவ்வாப்பேட்டை பகுதியிலலாம் மில்லுகள்லாம் நிறைந்த பகுதி. அந்த மில்கள், கடைகள், குடோன்கள்லாம் நிறைந்த பகுதியில் ஒரு சதுர அடிக்கு 27 ரூபான்னு போட்டு இது பண்ணாங்க. அந்த ஏரியா வியாபாரிகள்லாம் இப்போ நிறைய இதனால் சேகா ஃபேக்ட்ரி, ரைஸ் மில் எல்லாம் மூடக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு சேகா ஃபேக்ட்ரி வளர்ச்சிக்கும் அரிசி குடோன்கள் இதுக்கும் இந்த அரசு சலுகை காட்டி அவங்களுக்கு பழைய பில்டிங்க்கு உண்டான வரி போடாமல் புதிய கட்டிடங்களுக்கு வரி போட்டால் நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். அத்தனை விவசாயிகளும் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். முழு பயிர்கடன் தள்ளுபடி வரும்னு சொல்லி. மற்றும் இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு இந்த ஆண்டுகள் பூராமே மழை இல்லாதனால கடுமையான வறட்சி இருக்கு. இந்த வறட்சினால தமிழ்நாட்டில் எங்கெங்க அதிக மாவட்டங்கள் வறட்சியா இருக்கோ அந்த பகுதியை கணக்கிட்டு ஏக்கருக்கு 20,000 நிவாரணம் வழங்குவார்னு சொல்லி அதையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். டெல்டா மாவட்டத்தை பொறுத்து ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கணும். ஆனால் இந்த ஆண்டு போதிய தண்ணி மேட்டூர் அணையில் இல்லாதனால அணை திறக்காதனால இன்னைக்கு 12 மாவட்டங்கள், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி உட்பட்டு 12 மாவட்டங்கள் கடுமையாக இன்னைக்கு பயங்கரமான வறட்சியில் இருக்கு. அப்போ அந்த விவசாயிகளுக்கு இன்னைக்கு பெரிய எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு ஏக்கராக 20,000 வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிவாரணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மற்றும் இன்னைக்கு சேலம் மாவட்டத்தை பொறுத்து அதிக அளவு இன்னைக்கு காவேரியில் தண்ணி வரப்போ கடலில் கலந்து வீணா போகுது. மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை முன்னாள் அரசு உபரிநீர் திட்டத்தை நீரேட்டு திட்டத்தின் மூலிமா 100 ஏரிகள் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை சேலம் மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே கொண்டாந்த திட்டங்கள் 57 ஏரியோட நின்று போச்சு. அதை பூர்த்தி செஞ்சு சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஏரி, குளம், குட்டைகள் முழுமையாக நிரப்பாங்கன்னு சொல்லி அந்த திட்டத்தை நாங்கள் இதில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றும் இன்னைக்கு கல் தடை இன்னைக்கு 102 நாட்டில் கல்லுக்கு தடை கிடையாது. இந்தியாவிலே தமிழ்நாட்டு மட்டும்தான் கல்லுக்கு தடை இருக்கு. அதை நாங்கள் முழுமையாக மாண்புமிகு தமிழக தேர்தல் அறிவிச்சிருக்காரு. அதையும் நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. சேலம் வெள்ளிக்கொலுசு உற்பத்தி மையம் திறந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த கட்டடத்தை திறக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன் வரணும். அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் தான் பணியாளர்களுக்கு, உற்பத்தியாளர்களுக்கு வழங்குறதுக்கு முன் வரணும். அடுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நகை தொழிலாளர்களுக்கு தனி நலவாரியம் பண்ணி கொடுத்துக்கணும் இந்த அரசாங்கமாவது. நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே இதுக்காக ஒவ்வொரு அரசாங்கத்தையும் நாங்கள் வேண்டுகோள் வச்சுக்கிட்டே வரோம். இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாவது நகை தொழிலாளர்களுக்காக ஒரு தனி நலவாரி அமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி சேலம் வெள்ளி கொலுசுக்கு தனி அடையாளமாக இருக்கிற புவிசார் குறியீடு கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைச்சி எங்களுக்கு அதை பெற்றுக் கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்.